சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கள்ள ஓட்டுகளை போட்ட திமுகவினர். தற்போது வெளியான ஆதாரம். நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி ஆகிய தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பொதுமக்கள் மீது வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கோரிக்கை விடுத்திருக்கார். திமுகவினர் சிலர் திட்டமிட்டு சில வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள ஓட்டு போட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதாவது வரும் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் நடத்த இருக்கும். அதற்கு முன்னதாக மே 5ஆம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கட்டமைப்பை எவ்வாறு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது ஆலோசனை நடத்த போகிறாங்களாம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தவாக சார்பில் நெய்வேலி தொகுதியில் திருமாவளவன், குறிஞ்சிப்பாடி தொகுதியில் கண்ணன் ஆகியோரை வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தாராம். நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது எனவும், இதை தங்களின் உளவுத்துறை மூலம் அறிந்த திமுகவினர் அதை தடுக்க முயற்சி செஞ்சாங்களாம். 2 தொகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மோசமான வன்முறை நிகழ்வுகள் அரங்கேறி இருப்பதாகவும் 15 பேர் கொண்ட குண்டர்கள் நேரடியாக வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்களாம். இதற்கான ஆதாரங்கள் அவரிடம் இருக்காம். வன்முறை கும்பலோட வீச்சறிவால் தாக்குதனால ஒருவர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காராம். மேலும் இந்த வன்முறையில் பொதுமக்கள் சிலரின் கார்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கான். திமுகவின் கொள்கையில் இருந்து மாறுபட்டு தனியாக செயல்பட்டதற்காக இத்தகைய அராஜக செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்களாம். சில காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கார். தொடர்ந்து திமுக திட்டமிட்டு சில வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி கள்ள ஓட்டுகளை பதிவு செஞ்சிருக்காங்க எனவும் குற்றம் சாட்டியிருக்கார். இதற்கான ஆதாரங்களும் அவரிடம் இருக்காம். இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிச்சிருக்காராம். ஆனால் இதுவரை ஒருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலையாம். அதற்கு நேர்மாறாக அவரோட கட்சியை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க என குற்றம் சாட்டியிருக்கார். மேலும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் என்னை நம்பி என்னுடைய தலைமையை ஏற்ற சில ஆளுமைகள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினர். இந்த சூழலில் வன்னியர் மற்றும் ஆதி திராவிடர் சமூகங்களுக்கிடையே மோதலை உருவாக்க முயற்சி செய்கிறாங்களாம். இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். மேலும் திமுகவினர் இம்முறை கள்ள ஓட்டு போட்டுதான் வெற்றி பெறுகிறார்கள் என அனைத்து தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டுதான் வருகின்றது.